பெருவிழாவின் 3ஆம் நாள் திருப்பலியை தலைமை தாங்கி சிறப்பிக்க வந்திருக்கின்ற நுங்கம்பாக்கம் மறைவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை ஆண்ட்ரூ மற்றும் நுங்கம்பாக்கம் மறைவட்ட அருள் தந்தையர்களையும் மரியாயின் சேனையினர், புனித வின்சென்ட் பவுல் சபையினர், கெத்செமனி ஜெபக்குழுவினர் மற்றும் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அன்னை மரியா ஒவ்வொரு குடும்பங்களின் தலைவியாகவும் குடும்பங்களை கரை சேர்க்கின்ற ஓடமாகவும் வழி நடத்துபவராகவும் இருக்கிறார். அன்னை மரியா ஒரு குடும்ப தலைவியாக இருந்த காரணத்தால் தான் எலிசபெத் குடும்பத்திற்கு உதவி தேவை என்பதை உணர்ந்து உதவி செய்ய முன் சென்றார். கானாவூர் திருமணம் இல்லத்தில் ஏற்படவிருந்த களங்கத்தை போக்கினார். அனுசரித்து போக வேண்டிய நேரங்களில் அனுசரித்து சென்றார். அமைதியோடு இருக்க வேண்டிய நேரங்களில் அமைதியோடு இருந்தார். பேச வேண்டிய இடங்களில் பேசினார். இதனால்தான் யோசேப்பு அன்னை மரியாள் இயேசு என்னும் குடும்பம் திரு குடும்பமாக மாறியது. நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை அன்னையிடம் கொண்டு செல்வோம். எந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவர அன்னை நமக்கு உதவி செய்யும் கரைசேர் இலக்கணமாக திகழ்கின்றார். அத்தகைய அன்னையின் பராமரிப்பில் நம்மையே ஒப்பு கொடுத்து அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையருளில் நனைவோம். நமக்காக திறந்துள்ளது. அவரின் வார்த்தைகள் நல்வா
திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆஷா, அஸ்விகா, சோபி அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வழிநடத்தவும். ஜேவியர், ஷீபா, பியூலா, ஜான், வில்ஃபர்ட், லியோ, ரெக்ஸ், ஜேவியர், பேட்ரிக், சவுந்தரராஜன், சகாயம் மேரி, ஜெபமாலை, அலெக்ஸ், மாதவன், பால், இருதயராஜ், B.A. ஆண்டனிராஜ், E.A. அல்போன்சா, ஜெஸ்ஸி, ரிச் கிரீன், கிளெமன் ஸ்டெல்லா, ஆபிரகாம், டான், பாம்பே பிளஸி, சில்வேரியா அனைத்து குடும்பங்களிலும் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், கில்பர்ட், மோகன்குமார் இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், மல்தசா, சந்திரா, கோஸ்மா, சனிதா, லூமன், ஷைனி, வசந்த் இவருடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் இறையாசிர் வேண்டியும், நம்மிடையே வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற மனோமோகன், ஏஞ்சலா, மார்கரேட், கோலின், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற சரதிலே வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத குருக்களின் ஆன்மாக்கள், எமில்டா, ரத்னராஜ், V.K. அந்தோனி, மேரி, கார்த்தியானி, ரோசி, E.O. அந்தோனி, வில்சன், P.G. வேணுகோபால், செபாஸ்தியான், சந்தோஷ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, பங்கு திருவிழாவினுடைய 3வது நாள் ஆக முதல் நாளிலிருந்து நாம் தொடங்கி இந்த 9 நாட்கள் நவநாள் எடுத்து நம்முடைய தனிப்பட்ட திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, நம்முடைய சமூக வாழ்வெல்லாம் அன்னை தேவத்தாய் நம்மை ஆசீர்வதிக்க நாம் இந்த 9 நாட்கள் இங்கு வருவதும் செபிப்பதும் வேண்டுவதும் அன்னை இடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதெல்லாம் ரொம்ப அழகான காரியங்கள். ஆகவே நாம் சொன்னது போல் இந்த 9 நாட்கள் அந்த ஒரு சிறப்பான கருத்தை நாம் முன் வைத்து நாம் செபிப்போம். அதே போல் இன்றைய நாளுடைய திருப்பலிக்கு வருகை தந்திருக்க நம்முடைய அருட்தந்தையர்கள் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். கரவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்று, அன்னை மரியாள் நம் குடும்ப வாழ்வில் கரைசேர் இலக்கணமாக இருக்கிறாள் என்ற சிந்தனையில் திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவனுடைய அருள் ஆசீர் நம்முடைய பங்கின் பாதுகாவலி பாத்திமா அன்னை தாயினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம், பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே வந்தவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமானவர்களே, அன்னைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான நாட்களிலே நாம் இருக்கிறோம். சனிக்கிழமை கொடியேற்றத்தோடு துவங்கி இதோ இந்த நவநாளின் 3வது நாளிலே தாயாம் திருவை என்று அன்னையினுடைய ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில நாம் அனைவரும் இணைந்து இப்படியாய் அற்புதமான ஒரு தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் அன்னையோடு ஒன்றித்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு சூழல், அழகான ஒரு தலைப்பு. அன்னை மரியாள் குடும்பம் கரைசேர் இலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்னை இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி, அன்னை இருக்கிற இடத்திலே அமைதி, அன்னை இருக்கிற இடத்திலே உறவு. தந்தை அழகாய் சொன்னது போல அவை நாம் பலராக இருக்கிறோம், ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். பாத்திமாவை அன்னை காட்சி கொடுத்த போது சொன்ன ஜெபமாலை செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே ஆண்டவனோடு இணைவதற்கு அன்னை மரியாள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவின் அருமையான ஆசீர்வாதமான திருப்பலி, அன்னையினுடைய பரிதி பேசுதல் இதோ இங்கு குழுமி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய கோலம்பாக்கம் பாத்திமா அன்னை பங்கை சேர்ந்த அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அன்னை என்றும் எப்போது நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில அற்புதமான இந்த தெய்வீக வழிபாட்டில் நாம் பங்கேற்போம். கண்களை மூடுவோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே பல பணிகள், இன்னைக்கு நம்ம அனைவரும் பிஸியாக இருக்கிறோம். வேலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபமாலை மாதம், அற்புதமான ஜெபமாலை, நிறைய
நிறைய புரிதல்கள் சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஜெபமாலை கையில் எடுப்பவரை சாத்தான் நெருங்க முடியாது என்று சொல்கிறார். பல நேரங்களில் பல மணி நேரங்களில் பலவற்றுக்கு செலவழித்திருக்கிற நாம் அன்னையோடும் ஆண்டவரோடும் இணைந்து பயணிக்க செபிக்க தவறிய நேரங்களுக்காக மனவருந்தி இந்த மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். பாட வேண்டிய ஒரு சிறிய பல்லவி. என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். பல்லமா. என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். நான் செய்த பாவம் சுமையாய் உள்ளதன் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும், என் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும், என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். தூயதோர் உள்ளம் என் நீலை தாரும், உறுதியின் ஆவியை அனுப்பி வையும், உறுதியின் ஆவியை அனுப்பி வையும், என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரின் உலகின் பாவம் போடுபவரின் மன்றாட்டை ஏற்றருளி, தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவே, நீரொருவரை தூயவர், நீரொருவரை ஆண்டவர், நீரொருவரை உன்னதர், ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில்
நீரே. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். அன்னைக்கு விழாடுத்து 3ஆம் நாள் இருக்கிறோம். 10 நாட்கள் அன்னை நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பங்கினுடைய திருவிழாவும் நமக்கு தருகிற அற்புதமான பாடம் நன்றி உள்ளம். நன்றி உள்ளத்தோடு அன்னையிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செல்வோம். உங்களின் அநேகர் 10 நாட்களுமாக இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கருத்திற்காக ஜெபியுங்கள். அன்னையிடம் கேட்கிற எதையும் உங்களுக்கு மறுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், ஏதாவது அவசர தேவைகள் உங்களுக்கு இது வேண்டும், இந்த ஆண்டு இந்த வருடம் இப்படியாய் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒரு மன்றாட்டை இந்த நவ நாட்களிலே அன்னையுடைய பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உமை வேண்டுகின்றோம். திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வான தூதர் வழியாகவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாளுடைய பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினால் உயிர்ப்பின் மாற்றி பெற நீர் எங்களை அனைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமின் நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டதால் அவர் கடவுளின் அருளை கண்டுகொண்டார். கடவுளின் அருளால் கரை சேர்க்கப்பட்டார். எனவேதான் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். நம் செயல்களும் நம்பிக்கையும் நிறைவு பெறும்போது அருள் வெளிப்படுகிறது. எனவே நம் நம்பிக்கையும் செயல்களும் எவ்வாறு உள்ளது என ஆய்வு செய்வோம். யாக்கோபின் அறிவுரைகளை கவனமுடன் கேட்டு சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 வரை. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? நம் மூதாதை ஆகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவா கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார். அவரது நம்பிக்கையும் செயல்களும்
இணைந்து செயல்பட்டன என்றும் செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான்
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 26 38. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 38 வசனங்கள். இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கிட, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உம்மீது வரம், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடம். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அருளாகி அகிலாகி அழகாகி அகமாகி பொன்னாகி பொருளாகி ஒளியாகி வழியாகி விளக்காகி அன்பாகி அனைத்துமானவள் அன்னை மரியாள். அனைத்துமானவள் அன்னை மரியாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாத்திமா அன்னையே வாழ்க. வித்தாய் மடியில் வைத்தாய், மாதம் 10 சுமந்தென்னை பெற்றெடுத்தாய்,
முத்தாய் முல்லை கொத்தாய் கொஞ்சு மொய்தாய் நல்ல பேர் கொடுத்தாய், சத்தாய் உணவை சமைத்தாய், பிள்ளை சமர்த்தாய் உன்னை செய்வித்தாய், பித்தாய் கிடந்து பெரிதாய் என்னை வளர்த்தாய், நீதான் தெய்வத்தாய். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த தாய் சாதாரண ஒரு வித்து, ஒரு சின்ன ஒரு பொருளாக எவ்வாறு கருவு முதற்கொண்டு ஒவ்வொரு படியாக அன்னை நம்மை வளர்த்து கொண்டு கரை சேர்க்கிறாள் என்பதற்கான அழகான வரிகள் தான் இவை. குடும்பங்களாகிய நம்மை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்கு இலக்கணமானவள் என்ற சிந்தனையில இந்த நாளிலே இந்த விழாவை அமைப்பதில் உங்களோடு சேர்ந்து மறைபெற்ற குருக்களாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குருக்கள் சார்பாக இந்த குடும்பங்களின் தேவ அன்னையினுடைய இந்த திருவிழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரவொலி எழுப்புவோம் சத்தமா. வெரி குட். இன்றைக்கு குடும்பத்தை பார்க்கிற பொழுது திருமணமாக இருக்கட்டும், குடும்ப உறவாக இருக்கட்டும், திருமணம் கை கலகலப்பில் ஆரம்பிக்கிறது, கை கலப்பில் முடிகிறது. திருமணத்துக்கு முன்னாடி மனைவி ஏஞ்சல் போல இருக்கிறார், திருமணத்துக்கு பிறகு இடைஞ்சலாக இருக்கிறார். ஒருத்தர் வந்து சாமாரிக்கிட்ட கேட்குறான், ஃபாதர் என் வீட்டில் ஒரே தொல்லை, என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறா, அவளை எப்படி அடக்கி ஆளணும் கற்றுக் கொடுங்க ஃபாதர். சாமியார் சொல்ல, அது தெரிஞ்சால் நான் ஏன் சாமியார் ஆகிறேன். குடும்பங்களில் பல்வேறு குழப்பங்கள், குறிப்பாக அண்மையில் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள், இந்த கடந்த 15 ஆண்டுகளில் ஒரு காலத்தில் 1920 7 விழுக்காடாக இருந்த விவாகரத்து இன்றைக்கு 80க்கு மேல் தாண்டி போகிறது. ஒவ்வொரு வருடமும் நேற்றைய நிச்சயதார்த்தம், இன்றைய திருமணம், நாளை விவாகரத்து என்று உடைகளை மாற்றிக்கொள்வதைப் போல முகங்களை, உறவுகளை மாற்றிக்கொள்கிற போக்கு, ஆபத்தான கலாச்சாரம், லிவிங் டுகெதர் நாட் மேரிட், கமிட்மெண்ட் இல்லாத போக்கு, குடும்பங்களை சுக்குநூறாக பாதிப்படையக்கூடிய கலாச்சாரத்தில் இன்று நாம் நம்முடைய சமூகம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் சின்னாபின்னமாக இதோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, உடைந்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் தேவ அன்னையினுடைய கரத்தில் அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு விழாவாக நாம் மேற்கொள்வதில் உண்மையாகவே இது ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த குடும்ப உறவுகள் சிக்குநூறு ஆகுவதற்கு அடிப்படை காரணம் இந்த ஊடகம் உள்ள வந்து எல்லாத்தையும் அழிப்பது தான். ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசற்படி இருக்கும், அந்த வாசற்படியை உறவுகள் என்று பேசி அன்போடு பழகுவார்கள். இப்பொழுது வீட்டுக்கு வீட்டு வாட்ஸ்அப் படி, வாட்ஸ்அப்பு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் ஆக்குது. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பையன் மொபைலை நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கான், திடீர்னு அவங்க அம்மா சண்டை போட்டு மொபைலை பிடுங்குது. இவன் கொஞ்ச நேரம் பார்த்து வெளியில் அப்படியே போயிட்டு அங்கே இருக்க கிரிக்கெட் மட்டை எடுத்து அம்மா மட்டையில் போட்டு உடைக்க அம்மாவை சாச்சிட்றான். இன்னைக்கு அது ஒரு மேனியாவாக, உயிர்கொல்லி கலாச்சாரமாக இந்த ஊடகம் பெருகிவிட்டது. ஊடகங்களுக்கு முன்பாக நம்முடைய உறவுகள் ஊமையாகி போய்விட்டது. கிட்டத்தட்ட 30 சீரியல் தொடர்கள் இருக்கிறதா. எத்தனை பேர் சீரியல் தொடர் பார்க்கீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. வெரி குட். பார்க்காதுங்க பிரைஸ் தி லார்ட். அப்பா, மாதாவுக்கு வெளிச்சம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களை, இந்த 30 சீரியல் தொடர்களை நாம் எதை கற்றுக்கொள்ள இந்த மீடியானுடைய வணிக அந்த சுயநலக்காரர்கள் நியமிக்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால், மாமனாரை மானபங்கப்பட்டுவது எப்படி, மாமியார் மண்டையை உடைப்பது எப்படி, நாத்தனாரை நார்நாரை கிழிப்பது எப்படி, வேலைக்காரை வீட்டுக்காரை ஆக்குவது எப்படி, இந்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த குடும்பத்தில் புகுந்து இயல்பாக ஏன் இவனுக்கிட்டேயே நம்ம வந்து தொங்கிட்டு இருக்கணும், நம்ம அன்பு செய்கிற அதுதானே நல்ல அன்பாக தெரியுது, இதுதானே பாசமாக தெரியுது, இதுதானே நல்லா இருக்கு அப்படின்று எது நல்லது என்ற ஒரு பார்வையை, அழிவுக்குரிய கலாச்சாரத்தை ஊடகமை ஊட்டி வளர்க்கிறது. இப்படி ஆபத்தான இந்த கலாச்சாரத்தில் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு நாம் எந்த ஒரு தீமையும், எந்த கட்டத்திலும் எந்த சாத்தானும் தீமை கலாச்சாரமும் புகுந்து நம்மை அழிந்து போகாதபடியும், நம்முடைய குடும்பங்கள் எந்த சூழ்நிலையிலும் சின்னாபின்னமாக அலைக்கழிக்கு போகாதபடியும், நம்மை
கடைசி வரை அருகிலிருந்து உடனிருந்து கரை சேர்க்க காப்பாற்றக்கூடிய ஒரு இறை உறவாக முன்குறிக்கப்பட்ட, கடவுளால் முன்குறிக்கப்பட்டவள் நம் அன்னை, நம்ம தேவ மாதா என்ற அந்த ஒரு சத்தியத்தை இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மூன்று சிறிய ஒரு சிந்தனை. ஒன்று, நம்மை கரை சேர்த்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமையாக, ஒரு சக்தியாக, தேவத்தாயாக நமக்கு தரப்பட்டிருக்கிற அன்னை மரியாள் என்பதற்கான முதல் ஒரு செய்தியாக இன்றைக்கு நற்செய்தியிலிருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது அன்புக்குரியவர்களை, இந்த உலகத்தை காப்பாற்ற மீட்பராகிய ஆண்டவரை பிதாவானவர் யார் வழியாக அனுப்புகிறார்? இந்த உலகத்தில் மீட்பராகிய ஆண்டவரை அன்னை மரியாள் வழியாகவே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு, பிதாவுக்கு, அவர் உலகத்தை படைத்தவர், சகலத்தையும் அவர் அறிந்த ஞானம் நிறைந்த அந்த பிதாவானவரால் இந்த இயேசுவை, தன் மகனை, இந்த மரியா இல்லாம வேற வழியாக அனுப்ப முடியாதா? அனுப்ப தெரியாதா? அவருக்கு தெரிந்த ஒரே சரியான வழி அன்னை மரியாள் மட்டுமே. இதை அவருடைய மீட்பு திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. the very first gospel about mother Mary, தொடக்க நூலில் ஆதி ஆகமம் 3:15 பார்க்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று நம்முடைய குடும்பத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய அல்லது நம்மை பிரிக்க பார்க்கிற, நம்மை பாவத்தில் அழிக்கவில்லை இந்த சாத்தானை தலையை நசுக்கக்கூடியவளாக அன்னை மரியாளுடைய உதயம் உருவாகும். அன்னை மரியாள் வந்து வரப்போகிற ரட்சகர் இருப்பா என்று துவக்கத்திலேயே மேலோனின் உள்ளத்திலே வீற்றிருந்த அன்னை மரியாளை குறித்து அந்த பாடல் பார்க்கிறோம். மேலோனு பூலோகம் தோன்று முன்பே ஓ பூரண தாயே, மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே, இதோ மைந்தர் கூடி, அந்த பாடல் பாடுறோமா இல்லையா? அதை எதை குறிக்கிறது? அன்னை மரியாள் பிதாவானவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த உலகில சாத்தானுடைய நயவஞ்சக போக்கு, குடும்பத்தை நாசமாக்கும் போக்கில தொடர்ச்சியாக இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக மேலோனின் உள்ள வீட்டிற்கக்கூடிய அளவுக்கு அன்னை மரியாள் பிதாவால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போல ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக எசாயா முன்குறித்து இருக்கிறார். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் என்று இவ்வாறு அன்னை மரியாள் முன்குறிக்கப்பட்டு இருப்பது, இதோ நம்முடைய இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்தில் மீட்பராகி ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பதற்கு அன்னை மரியாள் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு அன்னை மரியாளுடைய இந்த ஒரு அற்புதமான முக்கியத்துவம், இந்த உலகத்தில் இந்த மீட்பர் வருவதற்கு தாயே நீதான் எனக்கு தேவை என்று விண்ணகமே இறங்கி வந்து அன்னை மரியாளிடத்தில் பிதாவானவர் கேட்கிற மாத்திரத்தில் இந்த உலக போக்கில மாதா கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாகிய நமக்கு ஒரு தேவை வருகிற பொழுது, இந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாக இருக்கும் பொழுது மாதா நினைச்சாங்கன்னா, அந்த குடும்பத்தை காப்பாற்ற நினைச்சாங்கன்னா, தன்னிடம் இறங்கி வந்து அந்த பிதா கிட்ட கேட்பாரானால், பிதாவே நீ கேட்கும்போது ஆகட்டும் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். இதோ இந்த குடும்பம், என் மக்கள், என் பிள்ளைகள் இந்த கஷ்டப்படுகிறார்கள், இந்த ஆபத்து தவிக்கிறார்கள், பாவத்தில் மிகவும் வேதனைப்படுகிறார், அவரை காப்பாற்ற இதோ உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், என் மக்களை காப்பாற்று என்று அன்னை சொல்வாரானால் பிதா அதை முடியாது என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆகவே நம்ம குடும்பங்களை கரை சேர்க்கக்கூடிய தகுதியான இறை சக்தி கடவுளால் முன்குறிக்கப்பட்டவள் அன்னை மரியாள் என்று நிரூபணமாகிவிட்டது. இரண்டாவது பகுதி, எல்லாம் இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். காணா ஒரு திருமணம், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு தொய்வு, அன்னை மரியாள் முன்னறிந்து அதை செயலாற்றுவதை பார்க்கிறோம். கல்யாணத்துக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா என்று இருக்கிற பல கூட்டத்தில் மத்தியில் அன்னை மரியாள் அங்கு எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, எல்லாம் சரியாக இருக்கிறதா, இந்த குடும்பம், இந்த நிகழ்வை ஏற்படுத்துகிற இந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார்களா என்று அந்த அன்னை மரியாளுடைய ஒரு பிறரை அன்பு செய்யக்கூடிய, பிற அன்பு உள்ளம் கொண்ட அந்த தாயினுடைய தேடுதலில, அந்த தாயினுடைய விசாரணையில தெரிய வந்தது, இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது.
ஆகவே அந்த அன்னை எடுக்கிற ஒரு முயற்சி முன்பை விட இன்னும் அதிகமான கூடுதலான மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை அந்த திருமண குடும்பம் பெற்றது. இங்கே ஒரு உண்மையை நாம் யோசித்து பார்க்கிறோம். இயேசு அங்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. மரியாள் தேடி போய் அறிந்து கொள்கிறார். ஆண்டவர் இயேசு தேடி போய் இங்கே பிரச்சனை இருக்குன்னு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுக்கு சொல்லாமல் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியுமா தெரியாதா? அந்த பணக்கார இளைஞர்கிட்ட சொல்வார், உங்ககிட்ட இன்னும் ஒரு குறைவாக இருக்கு, நீ எல்லாமே கரெக்டாக இருக்கிற சொல்கிற, உங்ககிட்ட இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு இயேசு கண்டுபிடிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவரால் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அவரால் யூகித்து அந்த பிரச்சனையை அவரால் சரி செய்ய முடியுமா முடியாதா? முடிந்திருக்கும். தெரிந்தும் இயேசு சும்மா இருக்கிறார். அவர் எதையும் கண்டு கொள்ளாமல் சும்மா இருப்பதற்கான ஒரு காரணம் இங்கு நாம் அறிய வேண்டிய உண்மை. அன்புக்குரியவர்களை, இந்த உலகத்திற்கு என் அன்னை மரியாள் யார் என்பதனை ஆண்டவர் இயேசு அங்க நிரூபிக்கிறார். ஆக இந்த ஒரு இரண்டாவது ஒரு காரணம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் புதுமை, ஆண்டவர் இயேசுடைய முதல் அருள் அடையாளமே அன்னை மரியாள் வழியாகத்தான் இந்த உலகத்தில் நிறைவேறி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அதை ஆண்டவர் இயேசு செயல்படுத்த அவர் அமைதியாக இருக்கிறார். மாதாவே சொல்கிறார், எனக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, ஏதாவது செய்ய வேண்டும் என்று. இது எனது நேரம் இல்லை என்று அந்த வார்த்தையை சொல்லி கூட ஒதுங்கு போக பார்க்கிறார் இயேசு. எனது நேரம் இல்லை அம்மா என்று சொல்வதற்கான மறு ஒரு சிந்தனை, தாயே எனது நேரம் இப்பொழுது இல்லாவிட்டாலும் உனது நேரம் எப்பொழுதும் இருக்கிறது. நீ பேசினால் எதுவும் நடக்கும், நீ பேசினால் வளையாத கடவுளுடைய திட்டமும் வளைந்து கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசுவே அன்னை மரியாளுடைய ஒரு பரிந்துரை உதவி எப்பேற்பட்டது என்பதனை, அன்னை மரியாள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு சத்தமாக எடுத்துக்காட்ட, மிகவும் குறிப்பாக ஒரு குடும்பம் கதிகலங்கி இருக்கிற பொழுது, ஒரு குடும்பம் பிரச்சனையில் இருக்கிற பொழுது, ஒரு குடும்பம் என்ன செய்வது என்று படபடுத்து வேதனைப்படுகிற வேளையில் என் அன்னை மரியாள் நினைப்பாரானால் அது நிச்சயம் நடக்கும். கடவுளுடைய திட்டமே அது இல்லாவிட்டாலும் அது கடவுளை வளைந்து கொடுக்கிற அளவுக்கு அன்னை மரியாளுடைய செயல்பாடு இருக்கும் என்ற சத்தியத்தை நம் ஆண்டவர் இயேசு சத்தமாக அந்த கானாவு திருமணத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இறுதியாக ஒரு அடுத்த இறை வசனத்தினுடைய ஒரு காரணம் சொல்கிற மூன்றாவது, ஒன்று மீட்பராக இயேசு மரியாள் வழியாகத்தான், இரண்டு ஆண்டவருடைய முதல் புதுமை மரியா வழியாகத்தான், மூன்று ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் கிருபை அன்னை மரியாள் வழியாகத்தான். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அதைத்தான் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற அந்த நிகழ்விலே நம்ம பார்க்கிறோம். மாதம்மா எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்துரை வழங்குகிற மாத்திரத்தில் லூக்கா 1:41 மரியாளின் வாழ்த்துரை எலிசபெத்தை கேட்ட பொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. இங்கும் பார்க்கிறோம், இயேசுவை பிறக்க வைத்த பிதாவானவரால் ஸ்நாபகர் பிறக்க வழி தெரியாதவர் அல்ல. அதுவும் வயசான ஒரு மூதாட்டியை வைத்து, அங்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மூதாட்டி, ஒரு பெரியோர் துணை புரிவதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வயசான அம்மாவை அந்த ஒரு கர்ப்பவதி ஆக்கிற அந்த ஸ்நாபகாரப்பை அதோ குழந்தையை அந்த வயசான அந்த எலிசபெத் அம்மாள் உடைய கருவில் உருவாக்கி வைத்துவிட்டு இப்படியாக ஒரு திட்டம் எதற்கு? அன்புக்குரியவர்களே, தானே கர்ப்பவதியாக இருந்தாலும் அன்னை மரியாள் பல மைல் நடந்து இதோ இந்த ஒரு வயதான பெண்மணிக்கு உதவி செய்யும் அந்த அன்னை மரியாளுடைய ஒரு பயணத்தை வெளிப்படுத்த, பிறர் அன்பு கொண்ட அன்னை ஒருவள் உன்னை தேடி வருவாள், அவள் வழியாகவே உனக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஏற்படுத்தப்படும் என்று பிதாவுடைய சித்தம் அவ்வாறு இருக்கிறது. இந்த மரியாளுடைய வாழ்த்துரை கேட்ட மாத்திரத்தில் இதோ ஆண்டவர் இயேசுடைய கிருபை, மரியாள் சுமந்திருக்கிற குழந்தை இயேசுடைய கிருபை புறப்பட்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க, அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு நிரம்ப, அந்த இடமே இறைவனுடைய இன்பத்தின் இல்லமாக உயர்ந்தது.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய முதல் கிருபை மரியாள் வழியாகத்தான் புறப்பட்டது. இப்படியாக கடவுளுடைய சகல திட்டங்கள் தேவதாய் வழியாக புறப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்ப உறவுகளையும் அரவணைக்கிற, காப்பாற்றுகிற, கரை சேர்க்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு வயதான காலத்தில் என்னை உதவி செய்ய யாரும் இல்லையே, காப்பாற்ற யாரும் இல்லையே, ஆதரவு கொடுக்க யாரும் இல்லையே என்ற கதிக்கலங்கிற இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் தேடி வந்து உதவி செய்வார். அன்னை மரியாள் எந்த சூழ்நிலையிலும் தேடி வருவார். இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். தேவையில நம்முடைய தேவைக்காக மாதா கிட்ட போவது வேற, நாம் தேவையில் இருக்கும்போது மாதாவே நம்மை தேடி வருவது வேற. இதைத்தான் அன்னை மரியாள் செய்து முடிக்கிறார். ஏன் கரை சேர்ப்பதிலே அவள் இலக்கணமானவள். அவகிட்ட போய் நம்ம அழுதாதான் மாதா கொடுப்பாங்க என்பது அல்ல, மாதாவே தேடி வந்து நம்மை காப்பாற்றுவாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எனவேதான் இந்த இறை வெளிச்சத்தில் அன்னை மரியாதை நாம் இவ்வாறு பார்க்கிறோம். பகல் இரவாய் விழித்திருப்பால், பாசமுடன் காத்திருப்பால், பாவம் என்னும் இருள் அகற்ற பரமனிடம் பரிந்துரைப்பால், தேவை என்னதென்று அறிந்திருப்பால், தேவனிடம் எடுத்துரைப்பால், தேடி வரும் அனைவருக்கும் தெய்வீக வாழ்வளிப்பால், உள்ளன்பு நிறைந்திருப்பால், உனதன்பும் தெரிந்திருப்பால், உண்மையாய் தேடுவோரின் உள்ளத்தில் குடியிருப்பால், அவளே அன்னை மரியா. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. கடைசியாக இன்று ஜெபமாலை தேவ அன்னையினுடைய நாள். ஒரு நடந்த நிகழ்வோடு சொல்லி முடிக்கிறேன். கொல்கத்தாவிலிருந்து 2 அருட்சகோதரிகள் விடுமுறைக்காக திருவனந்தபுரம் தன்னுடைய ஊருக்கு வருகிறார்கள். அந்த விடுமுறை நாட்கள் முடிந்த பிறகு மீண்டுமாக அந்த கொல்கத்தாவிற்கு திரும்ப செல்கிறார்கள். அந்த நாள் மாலை 4 மணி நேரத்தில் அந்த குருதேவ் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலில் S2 என்ற பெட்டியில் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த ரயில் பயணம் புறப்படுகிறது கொல்கத்தாவை நோக்கி. ஆரம்பத்தில் பலரும் வருவதும் போவதுமாக கூட்டமாக இருக்கிறது. போக போக ஒவ்வொரு ஸ்டேஷனும் மக்கள் நிறைய கூட்டம் இறங்கி இறங்கி கம்மி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இரவு 9 அந்த நேரத்தில் இந்த 2 அருள் சகோதரிகளும் இரவு உணவை அருந்த முடித்துவிட்டு ஜெபமாலையில் அமர்கிறார்கள். அவர்கள் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கிற வேலை இரவு நேரம் நெருங்கிவிட்டது என்பதனால அந்த பெட்டியில் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. 1-2 குடும்பம் தான் அங்கே இருக்குது. இந்த ஜெபமாலை ஜபிக்கிற வேளையில் அங்கிருந்த ஒரு சில இளைஞர்கள் இந்த அருட்சகோதரி முன்னாடி நேரடியாக வந்து உட்கார்ந்து அருட்சகோதரை கிண்டல் அடித்து சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் வந்து அந்த ஜெபமாலையை பிடுங்க பார்க்கிறார். அந்த அருட்சகோதரி சொல்கிறார், நாங்கள் ஜெபமாலை ஜபிக்கிறோம், தொந்தரவு செய்யாதீர்கள், ஜெபமாலை முடித்து விட்டு பேசலாம் என்று. பிறகு அந்த இளைஞருக்கு இன்னொருத்தவன், அதுன்னா அவ்வளோ ஜெபமாலை அவ்வளோ பெரிய முக்கியமா அப்படின்னு ஒருத்தர் பிடுங்குறான். இன்னொரு அருட்சகோதரி இன்னொரு இளைஞன் சீண்ட பார்க்குறான். உடனே இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல், தாயே மரியே அம்மா எங்களை காப்பாற்றுங்க என்று அவர்கள் கத்துகிறார்கள். உடனே அந்த பெட்டியிலிருந்து ஒரு கதவு டபால் என்று திறக்கிறது. ஒரு வாட்ட சட்டமான பெண் அங்கு வந்து அந்த இளைஞர்களை நடத்துகிற சிறுமிஷத்தையும் இந்த அருட்சகோதரி அழுவதையும் பார்த்து அந்த இளைஞர்களிடத்தில் முரடர்களிடத்தில் சொல்கிறாள், இவர்கள் அருட்சகோதரிகள், இவர்களிடத்தில் கண்ணியமாக எப்படி நடக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார். உடனே இந்த இளைஞர்கள், கண்ணியமா அது எப்படி நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணிடம் நெருங்கி வர முயற்சிக்கிறார்கள். இவர்கள் கிட்ட வந்த உடனே இந்த பெண்மணி மிக ஓங்கி ஒரு உதைத்தது எல்லாரையும். அது வலி தாங்க முடியாமல் எதிர்பார்க்காத இங்கும் இங்கும் அலறி ஓட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை பின்னாடி துரத்தி கொண்டு போய் பிடித்து ஓடுகிற ரயிலை கதவை திறந்து வெளியில தள்ளி கதவை சாத்துகிறார். நடக்கிறது எல்லாம் பார்த்து அந்த தூக்கத்தில் அந்த இரவு நேரத்தில் என்ன செய்து படபிடித்து மற்ற அந்த குடும்பங்கள் பயந்து போயிருக்கிறார்கள். இந்த பெண்மணி அந்த அருட்சகோதரிடத்தில் பக்கத்தில் வந்து, பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, நீங்கள் அமைதியாக ஜெபமாலை ஜெபித்து விட்டு தூங்குங்கள், இனிமேல் அவர்கள் யாருமே உங்களை நெருங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாள், இதோ நான் S4 இருக்கிறேன், என்னுடைய உறவினர்கள் இங்கே இருக்கிறார் என்பதால் நான் இங்கே வந்தேன், நீங்கள் அமைதியாக தூங்குங்கள் என்று சொல்லி அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி அந்த பெண்மணி போய்விட்டார். உடனே
அந்த 2 அருட்சகோதரிகளும் தாயே எனக்கு உதவி புரிந்ததுக்காக நன்றி அம்மா என்று சொல்லி அங்கு இருக்கிறவெல்லாம் மற்ற பயணிகள் எல்லாம் நடந்ததை கண்டு பயந்து போய் அப்படியே அந்த பயணம் போய் கொண்டு இருக்க காலை அந்த கொல்கத்தாவிலே சென்ற உடனே இந்த 2 அருட்சகோதரிகளும் வேகமாக அந்த S4க்கு அந்த பெண்மணி பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று வேகமாக ஓடுகிறாள். அங்கே போன உடனே அந்த S4 பெட்டியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண் யாருமே இங்கே வரலை, இங்கே இருக்கவங்க எல்லாம் நாங்கள் மட்டும்தான் என்று சொன்னவுடன் தான் அந்த 2 அருட்சகோதரிகளும் உண்மை உணர்ந்து கொண்டார்கள். இரவு நேரத்தில் நம்மை தேடி வந்து காப்பாற்றியது வேறு யாரும் அல்ல, அன்னை மரியாளே. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிளாட்ஃபார்ம் என்று கூட பார்க்காமல் அங்கேயே முழந்தால் படிட்டு, அம்மா தாயே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இதோ ஜெபமாலை ஜெபித்து உன்னை கூப்பிட்டோமே, நீயே வந்து இந்த முருகனிலிருந்து எங்களை காப்பாற்றினாயே, எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது, மரியே வாழ்க என்று அன்னையை புகழ்ந்தார்கள். இது நடந்த நிகழ்வு. அன்புக்குரியவர்களை, தன்னை ஜெபமாலை அன்னையாக அடையாளப்படுத்திய இந்த பாத்திமா நமது பாதுகாவலி. இந்த ஜெபமாலை நாளில நம்மை கரை சேர்ப்பது உறுதி, நம்முடைய வாழ்க்கை பயணம் காப்பாற்றப்படுவது உறுதி, நமது குடும்ப பயணம் காப்பாற்றப்படுவது உறுதி, ஆண்டவருக்கு பணிபுரிவர்கள் காப்பாற்றப்படுவது உறுதி. அன்னையோடு பயணித்தால் ஆபத்து இல்லை, அனைத்து ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கையோடு அன்னையோடு தொடர்ந்து பயணிக்க ஜெபிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னை தேவத்தாய் கரை சேர் இலக்கணமாக நம் எல்லோருக்கும் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு பல பொது கருத்துக்களை முன்வைத்து நாம் ஜெபிப்போம். விசுவாசிகள் மன்றாட்டுகளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செயல்பாட்டுக்கு அழைக்கும் அன்பு இறைவா, தங்களது தொலைநோக்கு திட்டங்களால் திரு அவையை இறையாட்சியை நோக்கி வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவோர், இறைமக்கள் அனைவருக்கும் உம் ஆசியை நிறைவாக வழங்கி அவர்கள் இறைவாக்கு பணிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் வழிகாட்டி எம்மை நாளும் காக்கின்ற இறைவா, உம் அன்னை எவ்வாறு தமக்கேற்பட்ட துன்பங்களை உமது திருவுளமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல நாங்களும் நற்காரியங்கள் செய்து துன்புறும் போது உமது உடனிருப்பை உணர்ந்து வாழவும், துன்புறும் பிறரது சுமைகளை தாங்கி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் முன்வர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல முயற்சிகளுக்கு நற்பலன் அளிக்கும் நல்லாயனாகிய இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களும் நம் அன்றாட உரிமைகளை மதித்து தங்களது நல்ல செயல்பாட்டினால் எங்களை தன்னிறைவு பெற செய்யவும், நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற முறையில் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பையும் அருளையும் பொழியும் எம் இறைவா, செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்ற மனநிலையில் இறை வார்த்தையை வாசித்து நன்கு புரிந்து கொண்டு இறை வார்த்தையின் ஒளியில் எங்களது செயல்பாடுகளை அமைத்து கொள்ளவும், பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் உமது வார்த்தையில் செயல்பாட்டு சாட்சிகளாய் மாறவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை அன்னையின் பாதத்தில் கொண்டு வருவோம். குடும்பமாக வந்தோமா, குதூகலமாய் நாம் இங்கு நின்றோமா, அன்னை மரியாள் நம்பிக்கை வைத்து நாம் வந்திருக்கின்றோமா,
வெறுங்கையாய் நாம் வந்தாலும், குடும்பங்களிலிருந்து வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்புவது கிடையாது. அன்னை மரியாள் நம் குடும்ப வாழ்வுக்கு துருப்புச் சீட்டாக இருக்கிறார். ஆக தெய்வ தாயிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அம்மா தாயே, இந்த 9 நாட்கள் என் வருகை என்பது உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த 9 நாட்கள் வருவதன் வழியாக அந்த பரிபூர்ண பலனை எங்கள் குடும்ப வாழ்வில் தந்தருளும். உம் மகனாகி இயேசுவின் இந்த திருப்பலி வாழ்வாய், வலிமையாய், ஆற்றலாய், சக்தியுமாய் எங்களுக்கு மாறுவதாக. எங்கள் குடும்ப வாழ்க்கையில் மனநிறைவும் மகிழ்வும் திரும்புவதாக. நீரே பலமும் பாலமுமாக இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி அன்னையினுடைய அருளாசிரை கேட்போம், செபிப்போம், தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். மட்டாட்டுக்கள் எல்லாம் தேவத்தாய் பரிந்துரைத்து பெற்று தருவாராக. ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடலை பாடுவோம். அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றிடவுமை வேண்டுகின்றோம். உம்முடைய திருமகனின் மறை நிகழ்வுகளை நிறைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடலாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை நாங்கள் புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் அமைதியாக விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஈட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. செய்தி அத்தியாயம் 15 இறைத்திரு வசனங்கள் 14-15 எடுத்து வாசினாலும் சொல்றார், என் பேரால் நீங்கள் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். தந்தையாகி இறைவனோடு ஆண்டவர் இயேசு உறவு கொண்டார். நாமும் கூட அப்படியான ஒரு ஜெபத்தில் அனைவரையானோடு ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு கரங்களை விரித்து கண்களை மூடி ஆண்டவர் கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நம் பக்தியோடு சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமா இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவர எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே வந்து குழுமி இருக்கிற எங்கள் விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை, நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அன்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளும் சும்மா. இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகன் தந்தையின் திருவிழப்படி தூயாவிய ஒத்துழைப்பான பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலால் பத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் இன்றுபடி கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகனுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி நம் குடும்பங்களை தடுமாறி வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அனைத்துக்குமாக கரை சேர்க்கு இலக்கணமாக அன்னை மரியாளை தன் தாயை நம் அனைவருக்கும் தாரை வார்த்து கொடுத்த தெய்வம். அவள் வழியாக இந்த ஆண்டவரை கண்டடைய, அவள் வழியாக நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலன்களை பொழிவதற்காக தன் தாயை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வேன், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும்
புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, திருவிழாவை நாம் தொடங்கி ரொம்ப அழகாக சென்று கொண்டிருக்கிறது. எப்படி போயிட்டுருக்கு திருவிழா? எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள்லாம் வந்தால் தான் அழகு. அதான் பயங்கர பியூட்டி. அதுதான், மக்கள் தான் அழகு. பங்கு தந்தை தன்னுடைய வேலைகளெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு செய்து கொடுத்தாலும் பங்கு மக்களாக உங்களுடைய வருகை தான் இந்த பங்குக்கு அழகு. ஆக நன்றாக நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள். யூ காட் பியூட்டிஃபுல்லி வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஃப்ரம் யூ. நீங்கள் எல்லோரும் நன்றாக உள்வாங்கி இருக்க இந்த திருவிழாவுடைய கருத்தை, கருபொருளை, அர்த்தத்தை, ஆற்றலை உள்வாங்கி இருக்கிறீர்கள். அதனால தான் அவ்வளோ பேர் வருகிறீர்கள், நன்றாக பங்கெடுக்கிறீர்கள். ஆக அன்புக்குரியவர்கள், இந்த 9 நாட்களும் நாம் வருவதற்கு எல்லோரும் முயற்சி எடுப்போம். சிறப்பாக வெளியில் அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள், ஒருவேளை நீங்கள் தாமதமாக வருவதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கிருந்து தொடங்குகிறீர்களோ, ஒருவேளை வேலைக்கு சென்று இருக்கிறீர்கள், சீக்கிரமாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதுவே தட் இஸ் அ மோமெண்ட் ஆஃப் த ப்ரேயர் பிகின்ஸ். அவ்வளவுதான். ஜெபம் அங்கிருந்தே தொடங்கப்படுகிறது. காலையில் வேலை செய்துட்டு இருப்பீங்க கிச்சனில், இன்றைக்கி சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போயிடணும்னா தட் இஸ் எ ப்ரேயர். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? பாருங்கள், நீங்கள் காலையில் கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இன்றைக்கி சாயங்காலம் கோவிலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறது ஜெபம். ஆக ஜெபம் என்பது இப்படிதான் என்பது அல்ல. நீங்கள் உங்கள் நாளை அவ்வளவு அழகாக தயாரித்து கொண்டு ஆலயத்துக்கு நாம் செல்வோம், ஆண்டவன் அருள் ஆசி நாம் பெறுவோம், அன்னையினுடைய அருள் ஆசிரியெல்லாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வருவது அதுவே ஜெபம்தான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 9 நாட்கள் ரொம்ப அழகாக உங்களே நீங்கள் தயாரித்து கொண்டு வாருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தோடு வருபவர்கள் வாருங்கள், மிகுந்த மகிழ்ச்சி. வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு, அலுவலக வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு தாமதமாக வந்தாலும் பரவாயில்ல, வந்து விடுங்கள். கடைசி ஒரு 15-20 நிமிடம் உங்களுக்கெல்லாம் கூட வந்துவிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆக இந்த 9 நாட்கள் ஒரு கருத்தை முன்வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு கருத்து உங்களுக்கு முன்வைத்து, அது உங்கள் குடும்ப சமாதானமாக இருக்கலாம், கணவன் மனைவியுடைய புரிதலாக இருக்கலாம், குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், திருமண வைபவங்கள் அமைய வேண்டும் என்பதற்கலாம், குழந்தை ஆசீர்வாதம், எதையோ அதை நம்பிக்கையோடு நீங்கள் தேடுங்கள். ஆகிய அனுபவம் தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆகவே அந்த ஒரு கருத்தை, ஒரு குறிப்பிட்ட வரத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். அருள் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கின்றதாய், ஆற்றல் நிறைந்ததாய், அருள் பொழிகின்றதாய் அம்மா என்று நாம் அழைக்கிறோம். நிச்சயமாக அன்னை கொடுப்பாள், செய்வாள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பரிபூர்ண பலனை இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிப்பீர்கள், பெறுவீர்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருவிழாவுடைய 3வது நாள் சில அறிவிப்புகள், நன்றிகளை சொல்ல ஆசைப்படுகின்ற நாள். அன்னை மரியாள் குடும்ப வாழ்வின் கரைசேர் இலக்கணமானவள் என்ற சிந்தனையில் நாம் தேடினோம், ஜெபித்தோம். ஒரு ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லப்படும், a ship in a harbor is safe. A ship in a harbor is safe, but that it is not what it is meant for என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கப்பல் என்பது துறைமுகத்தில் இருப்பது பாதுகாப்பு தான். ஆனால் கப்பல் துறைமுகத்தில் இருப்பதற்காக கப்பல் உருவாக்கப்படவில்லை. கப்பல் என்றால் அது எங்கே இருக்க வேண்டும்? துறைமுகத்தில் இருப்பதற்காகவே கப்பல் எங்கே இருக்க வேண்டும்? கடலுக்குள்ளாக செல்ல வேண்டும். கடலுக்குள்ளாக சென்றோம் என்றால் அங்கே புயல் இருக்கும், காற்று இருக்கும், ஆபத்து இருக்கும், விபத்து இருக்கும். ஆனால் அந்த கப்பலுடைய மவுசு ஏறிக்கொண்டே இருக்கும். அதுபோலதான் குடும்பம் என்றால் நாம் நன்றாக எல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் செல்லாது. பல நேரங்கள் துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டங்கள் வரும், அழுத்தங்கள் வரும், மன வலிகள் வரும், மன காயங்கள் வரும், பிரிவுகள் வரும், பிளவுகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், கோபித்துக் கொள்ளும், கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாம் கலந்த ஒரு அதிலே நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கையின் யதார்த்தங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, கரைசேர் இலக்கணம் என்றால் நாம் குடும்பத்தினுடைய துன்பமோ, துயரமோ, வேதனையோ, கஷ்டமோ அல்லது முடிச்சுக்களோ, இதன் மத்தியில அன்னை மரியாதை நம்புவோரெல்லாம்
தேவத்தாய் கரை சேர்த்து கொண்டே இருக்கிறாள். இங்க நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை. அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை என்ற சிந்தனைகளை தாங்கியவர்களால் ஆழமாக அழுத்தமாக நம்பிக்கையோடு தேடுங்கள், நாடுங்கள், நலம் பெறுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆக இன்றைய நாளில் அருமையாக இந்த நாள் அமைந்தது. சிறப்பாக நம்முடைய அருள் தந்தையர்கள் வருகை தந்தது. இன்னும் கூடுதலாக நம்முடைய திருவிழாவுக்கு ஒரு மகுடம் இன்றைய நாளில். குறிப்பாக இன்றைய நாள் நம்முடைய நுங்கம்பாக்கம் மறைவட்ட குருக்கள், அதாவது நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் ஏறக்குறைய 12 மறை வட்டங்களாக இருக்கும். மறைவட்டம் என்றால் ஏறக்குறைய 10-12 பங்குகள் சேர்ந்து ஒரு மறைவட்டம். அதற்கு அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை, அதற்கு ஒரு பொறுப்பாளர் என்று இப்படியாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆக அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் நம்முடைய மதுரை வாயிலுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று சிறப்பாக ரொம்ப அழகாக ரொம்ப ஆக்டிவாக டைனாமிக்காக தன்னுடைய பங்கை வழிநடத்துகிறார். ஆக இந்த மறைவட்டத்தினுடைய பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஆக தந்தை அவருடைய வருகை, தந்தை அவருடைய அழகான திருப்பலைக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய பங்கின் சார்பாக தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தந்தை அவர்களை அன்போடு பலிப்பீடத்திற்கு முன்பாக வர அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களை நாம் நம் பங்கின் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து வரவேற்போம். கௌரவம் செலுத்தும் ஏசிராஜ், புளோரிடா, ஜெசிந்தா இவர்கள் சிறப்பு அன்பளிப்பை வழங்குகிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அதைத் தொடர்ந்து அருட்தந்தை சின்னப்பா காரசாலா அவர்கள் குறிப்பாக தற்போதுதான் புதிய பங்கை எடுத்திருக்கின்றார். முகப்பேர் வேஸ்ட் இதற்கு முன்பாக ஆதம்பாக்கத்தில் பணி செய்தார். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. தந்தை எப்போதும் சுறுசுறுப்பாக 70 வயது தாண்டினாலும் எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர். தந்தை அவருடைய வருகை இன்னும் மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு பங்கின் சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். தந்தை அவர்களையும் நாம் கௌரவப்படுத்துவோம். திருவாள் ஜான் பாஸ்கோ சோஃபியா சோஃபா அவர்கள் பரிசுகளை கொடுத்து நம்முடைய தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை கௌரவிப்போம். கரவொலி எழுப்பி நன்றிகளை நாம் சொல்லுவோம். அதைத் தொடர்ந்து அருட்தந்தை பிலிப் ஃபெலிக்ஸ் அவர்கள் சின்மய நகரனுடைய பங்கு தந்தை, என்னுடைய வகுப்பு தோழரும் கூட ஏறக்குறைய பல ஆண்டுகளாக ஒன்றாக படித்தோம். சிறப்பாக இசையாகட்டும், மறைவுரை ஆகட்டும், பணிகளாகட்டும் ரொம்ப கிரியேட்டிவாக இனோவேட்டிவாக செய்யக்கூடிய நல்ல அருமையான அருட்தந்தை. ஆக தந்தை அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தந்தை அவர்களையும் நாம் கௌரவப்படுத்தும். தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை பிலிப் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ரெக்ஸ் ரெஜி ஃப்ரெட்ரிக் சந்திரா அவர்கள் பங்கின் சார்பாக அன்பளிப்பும் பரிசும் கொடுத்து தந்தை அவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம், வாழ்த்துகின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி. ஃபார் ஃபெலிக்ஸ் ஃபார் ய குட் ஹோமிலி. அதைத் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை ஆரோக்கிய சாமி அவர்கள் தந்தை ஆரோக்கிய சாமி அவர்கள் நம்முடைய டிவைன் மர்சி இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக மகிழ்வோடு மனநிறைவோடு மக்களோடு இணைந்து சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. தந்தையுடைய வரவு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியும் வழங்குகிறது. ஆகவே தந்தை அவர்களை பங்கின் சார்பாக நாம் கௌரவப்படுத்துவோம். தந்தை ஆரோக்கிய சாமி அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். பங்கின் சார்பாக திருவாளர் பெர்னார்ட் லித்வின் சாந்தமேரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். அருட்தந்தை அலெக்ஸ் அவர்கள் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்று பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். உற்சாகத்தோடு தந்தை அவர்களை நாம் அன்போடு கௌரவப்படுத்துவோம். திருவாள் திருக்குமார் சோஃபியா ஜோதி ஜெரால்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களையும் கரவொலி எழுப்பி நாம் அன்போடு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். இன்றைய நாள் சிறப்பித்த குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். குறிப்பாக மரியான் சேனை, புனித வின்சென்டே பால் மற்றும் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர், கெட்சமணி ஜபக்குழு ஆக ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம்.
ஆக பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து சிறப்பாக அதே போல் அவங்க பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் அசிசியாருடைய வேடமிட்டு ரெஜி அம்மா அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் உங்களை தொடக்கத்தில் நான் பார்க்கல, 2 ஃபாதர்ஸ் கேட்டாங்க யார் புதுசாக இருக்கிறாங்க மீசெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நான் உங்களை அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஆகையால் அசிசியாருடைய வேடமிட்டு அவங்களுடைய சபையினுடைய அந்த தோற்றுப்பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இதெல்லாம் போட்டுக்கொண்டு வருவதே ஒரு பெரிய விஷயம். அது உங்களுடைய மகிழ்ச்சி, அது உங்கள் பக்தி. ரெஜி அம்மா வாழ்த்துக்கள். சும்மா அப்படி எழுந்து நிலுங்க பார்ப்போம், அந்த பறவையோடு எழுந்து நிலுங்க. அப்படி திரும்புங்க பார்ப்போம், அப்படி சும்மா அப்படி திரும்பி அப்படி மக்கள் பக்கம் அப்படி திரும்புங்க. ஜஸ்ட் டர்ன் டுவர்ட்ஸ் எ பீப்புள். ரெஜி அம்மா பாருங்கள் எவ்வளோ இதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு அசிசியார் உருவமிட்டு வந்திருக்கிறாங்க, மிகுந்த மகிழ்ச்சி. வெரி குட், தேங்க்யூ ரெஜி அம்மா, தேங்க்யூ. அன்புக்குரியவர்கள், நம்முடைய பங்கினுடைய திருவிழா கூடுதலான அறிவிப்புகள். நாளைக்கு நம்முடைய பங்கினுடைய திருவிழா நாட்களுடைய 4வது நாள். நாளைக்கு நோயுற்றோர் முதியோர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆக நாளைக்கு என்ன சிறப்பு? எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அதான் அடிக்கடி சொல்லுவேன், உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். வார்த்தையை கவனிச்சிங்களா? உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். இன்னைக்கு உடல் நோயை விட எந்த நோய் அதிகமாக இருக்கு? மனநோய் இல்லையா? மனநோய் உடல் நோயாக பெரிதுபடுத்துகிறது. ஆக நாளைக்கு நாம் இன்னும் கூடுதலாக லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் ஆர் குட் ஹெல்த் இல்லையா? அம்மா தேவத்தாய், ஆரோக்கிய அன்னை, பாத்திமா தாய் என்று நாம் அழைக்கிறோம் இல்லையா? ரொம்ப அழகான அந்த தாயிடத்தில் நாம் கேட்போம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உடல் குறைபாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் நாம் இருந்து கொண்டு, நம்ம வீட்டில் பல பேர் இருப்பாங்க, பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா? எங்கள் அப்பா கூட அண்மையில் பிகேம் பெட் ரிடன் தான். நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ரொம்ப இப்போ ரீசண்டாக அதில் நான் பேசுகிறது இப்போ அவர் கேட்க மாட்டார். அதுவே எனக்கே கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா டெய்லியும் ஃபோன் பண்ணுவாங்க, சில நேரத்தில் அழுவாங்க. அதில் இருந்தாலும் அந்த வயசாகும்போது என்னெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ பத்திரமாக பார்த்தார்கள், அவ்வளோ ஒரு பலமாக இருந்த அவர்கள் வயது ஆக பலவீனமாக மாறுகின்றவர் கடினமாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் வீட்டில் ஆகல அவங்க இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஆகவே அவர் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, என்னை பார்க்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இது போல் பெரியவங்க வளர்கின்ற போது சிக்காகும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க சில பேர், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, நல்லா பார்த்துக்குங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, நாளைக்கு நாம் நோயுற்றோர் தினம் என்பதால் குறிப்பாக நம்ம பெரியவங்களை முடிஞ்சால் கூட்டிகிட்டு வாங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் அந்த சந்தோஷத்தை கொடுத்து பாருங்களேன். கோயில் உங்கள் வீட்டிலேருந்து பெரியவங்க இருப்பாங்க, ஒரு மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், பெரியவங்க அப்பா இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். சும்மா கூட்டிகிட்டு வந்து பாருங்களேன். அவங்கள கஷ்டம் படுவாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட முடிந்தால் கூட்டிக் கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் அவர்களை நினைத்து நாம் ஜெபிப்போம். அதோடு நம்முடைய உடல் நோய்க்கு நாளைக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு சிறப்பாக நம்முடைய நோய்கள் எல்லாம் விடுபட யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஆசைப்படலாம் ஜெபியுங்கள். பெரியவர்கள் குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் நாளைக்கு சிறப்பாக நாம் வேண்டி அன்னையுடைய அருள் ஆசிரியை பெறுவோம். ஆகிய நாளைய நாள் ரொம்ப அழகாகவும் நாம் கொண்டாடுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இணைந்து அடுத்த நவநாட்கள் வரும். பிறகு வெள்ளிக்கிழமை நற்கருணை பெறுவ, டோன்ட் மிஸ் இட். தட்ஸ் a golden momentum of the feast. நற்கருணை ஆசீர்வாத் நிச்சயமாக ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்க போகிறீர்கள். Therefore, let's all get ready to celebrate the Eucharistic day on coming Friday. ஆகிய வியாழக்கிழமை மதுரை ஆனந்த் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருடைய திருப்பலி, வெள்ளிக்கிழமை தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயருடைய திருப்பலி நாம் தயாராகவும், அதைத் தொடர்ந்து நமக்கு சனிக்கிழமை நவநாள், ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலி. கூடுதலாக ஒவ்வொரு நாளுக்கு முன்பாக அறிவிப்பையும் உங்களுக்கு வழங்குகின்றேன். அதேபோல் ஆலய காணிக்கை பொருட்கள் வெளியில் இருக்கிறது. அதாவது இந்த வெஸ்ட்மென்ஸ் நிறைய திருப்பலிக்கு தேவையான பொருட்களாம் இருக்கு, வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அது நம்முடைய ஆலயத்துக்கு பயன்படுத்தப்படும். அதே போல் நீங்கள் குறைந்தபட்சம் கடைசி அந்த 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு எல்லோரும் காணிக்கை கொண்டு வர முயற்சி எடுங்கள். ஏன்னா அந்த காணிக்கை யாருக்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம்? காணிக்கை நீங்கள் கொடுக்குற சில பொருட்களோ மளிகை சாமான்களோ போல் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம்? We are going to share with the poor parish இல்லையா? ஏழை பங்குக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆகையால் அன்பியங்கள் மட்டும் செய்கிறாங்க, அது மட்டுமல்ல, எல்லாரும் இணைந்து செய்வது தான் அழகான பங்கு. ஆக கூடும் அளவுக்கு அதை கொஞ்சம் தயாரித்து கொள்ளுங்கள். ஆக நாம் ஏதாவது இந்த நாளிலே ஒரு ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யலாம் என்ற அந்த எண்ணம், அந்த வாஞ்சையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் திருவிழாவுடைய நன்கொடை கூட மிகுந்த மகிழ்ச்சி, நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. திருவிழாலாம் நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. கொடுக்காத அன்பியங்களோ ஆட்கள் இருந்தால் அன்பிய பொறுப்பாளர் வழியாக கொடுங்கள். வெளியிலேயும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், பங்கு அலுவலகத்தில் கொடுக்கலாம். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இதிலும் கூடுதலான ஒரு வாய்ப்பு. இந்த திருவிழா நாட்களில் ரொம்ப அழகானது நம்முடைய மனசை தயார் செய்வது. அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? மனசை தயாருக்கு பாவ சங்கீர்த்தனமும் நாம் பங்கெடுப்பது சாலச் சிறந்தது. ஆகவே நமக்கு பார்த்தோன்னா வருகின்ற வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள், என் சனிக்கிழமை கூட 3 நாட்கள் குருக்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளலாம். சாயங்காலம் ஒரு 5 மணியிலிருந்து அந்த திருப்பலி தொடங்க முடியும் வரை. ஆகையால் நல்ல பாவசங்கத்திரம் செய்து கூட திருவிழாவுக்கு உங்களை தயாரித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல் இன்றைக்கு சிறப்பித்த பக்த சபைகள் நீங்கள் செல்லுகின்ற போது நீங்கள் வேகமாக வந்தீர்கள், அதனால் மெதுவாக செல்லுங்கள் என்று மெது போண்டா வழங்குகிறார்கள். மெது போண்டா. ஆக நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா போண்டா காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மெதுவாக வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பேர் மெது போண்டா, எனக்கே புதுசாகுது. சரியா? மெது போண்டா. அப்போ வேகமான போண்டா யாராவது தயவுசெய்து நாளைக்கு கொடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். மெது போண்டா, வேகமான போண்டா, மிதமான போண்டா அப்படி பேர்லாம் பயங்கரமாகுது. ஆகல போகின்ற போது பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு. அதே மாதிரி நீங்கள் போகும்போது சீக்கிரமாக போயிடக்கூடாது. சீக்கிரமாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கங்கே நின்று பேசிக்கொண்டு இருப்பது அது ஒரு அழகு. எல்லாரையும் வாழ்த்து சொல்லி, குறிப்பாக மாதா கிட்ட நீங்கள் என்ன பண்ண திருப்பலி முடிந்த பிறகு அப்படியே மாதா கிட்ட போய் நில்லுங்க. சரிங்களா? மாதா அப்படியே பாருங்கள். இங்கே கூட்டமாக இருக்கா, அங்கேருந்து உங்கள் கண்ணு மாதாவுக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? 4 மணி நேரம் எனக்கு கண்ணு தெரியாது, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆக அந்த கண்ணு கிடைத்தது அம்மாவால். அதனால் எனக்கு எப்பயுமே மாதாவுடைய கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக நீங்கள் கூட அம்மா கண்ணின் கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். ஆகையால் லெட்ஸ் ஆல் லுக் அட் த ஐஸ் ஆஃப் த மதர் மேரி, பிகாஸ் த ஐஸ் ஹஸ் காட் த வெரி பவர்ஃபுல், வெரி மர்சிஃபுல், வெரி கம்பேஷனட். யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள அனுபவித்து பாருங்கள் என்று தான் கேட்டேன். நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன், நல்லா அழகாக கேட்குறீங்க, அனுபவித்து பாருங்கள் என்பதுதான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் எங்கே இருந்தாலும் அங்கங்கே இருந்தாலும் கண்ணு அம்மா மேலே வைத்து பாருங்கள், அதனுடைய ஒரு பெரிய ஒரு சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை. ஆகையால் திருப்பலி முடிந்து போக நல்லா நேரம் எடுத்து மாதா கிட்ட ஜெபித்து விட்டு செல்ல அன்போடு அழைக்கின்றேன். கடைசியாக இறுதி பாடல் பாடுகின்ற போது இந்த பக்த சபைகள் இருக்கிறாங்களே, மரியான் சேனை அவங்களுக்கெல்லாம் இந்த பிரான்சிஸ்கன் சபை, பிறகு வின்சென்ட் பால் கெஸ்ட், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு நம்முடைய அருத்தந்தை சின்னப்பா காரசல் அவர்களும் அருத்தந்தை ஆரோக்கிய அவர்களும் வழங்குவார்கள். அந்த லாஸ்ட் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கின்ற பொழுது மீண்டும் மறுமுறை அன்புக்குரியவர்களே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துக்கள். டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு ஒரு முக்கியமானது. தினசரி வாருங்கள், அழகாக பங்கெடுங்கள். இந்த திருவிழா நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய பங்கில், நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். One second, kindly be seated. Sorry. So my dear parishioners, on behalf of our St. John the Baptist Vicariate, the permission of our VF Dominic Andrew. So today our Vicariate priests are immensely happy to come over here. And you are really privileged and gifted to have Thomas Yelongo, a vibrant priest. A spiritually rooted priest. Not only, I think he deserves to build the kingdom of God and to care for the people. That's what he is doing in all the parishes where he served. Because I am the witness, the works that he has done in the previous parishes. ஆகவே அன்பார்ந்த தந்தை இளங்கோ அவர்கள், இளங்கோ இளமை துடிப்பு உள்ளவர். ஆன்மீகத்திலையும் சரி, மற்ற வளர்ச்சி பணிகளையும் சரி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றவர். எவ்வளோ ஒரு கரிசனையோடு, எவ்வளோ அன்பாக அவர் பேசுகின்ற அந்த விதம் மக்களை கவர்ந்திருக்கின்ற அந்த ஒரு டெக்னிக்கை அவர் பெற்றிருக்கின்றார். ஆக இந்த நேரத்தில் எங்களுடைய மறைவட்ட சார்பாக இந்த கோடம்பாக்க பாத்திமா அன்னை உண்மையாக அவருடைய வழிகாட்டுதலை இன்னும் மேன்மேலும் ஆன்மீக வளர்ச்சியிலையும் மற்ற வளர்ச்சிகளையும் இந்த உயரும் மறை மாவட்டத்திலேயே உயர்ந்து நிற்க போகின்றது. அவரோடு ஒத்துழையுங்கள். நிச்சயமாக இந்த அவருடைய காலத்தில் இந்த பங்கு ஒரு எடுத்துக்காட்டான எக்ஸாம்பிளரி பங்காக இது மாறப்போகின்றது. மிக்க நன்றி. எங்களுடைய மறைவட்ட குருக்கள் சார்பாக கௌரவிக்கின்ற விதத்திலே மறைவட்ட முதன்மை குரு ஆண்ட்ரூஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள்.
நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். நாம் செல்லுவதற்கு முன்பாக யார்கிட்ட நம்ம சொல்லிட்டு போகிறோம்? மாதா கிட்ட நம்ம சொல்லிட்டு போய் ரொம்ப அழகான நேரம். வெளியில் இருப்பவர்கள் எப்படி எல்லாம் உங்களுடைய கண்களை மாதா பக்கம் எடுத்து திருப்புங்க. வெளியில் இருக்கக்கூடியவர்கள் ஆங்காங்க நிற்பவர்கள் கூடுமான அளவுக்கு முயற்சிகள் எடுக்கலாம். கரங்களை உயர்த்துவோம். அன்னையிடத்திலே நாம் அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம், பார்ப்போம். அப்படியே நாம் அன்னையை நாம் தரிசிப்போம். அன்னையுடைய அருளான ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். அம்மா தேவத்தாயே, அழகாலும் அழகு, உம்மை பார்ப்பதே அழகு, உம்மிடம் இருப்பது அழகு, பேசுவது அழகு, நாங்கள் நகர்வதும் ஓடுவதும் செயல்படுவதும் எல்லாம் உம்முடைய கருணையே கருணைதான். நம்புவருக்கெல்லாம் நலமாக இருக்கிறது, விண்ணுக்கெல்லாம் மதியானவளாக இருக்கு, வாழ்வுக்கெல்லாம் நீதியானவளாக இருக்கு, கண்ணுக்கெல்லாம் காட்சியாக நிற்கிறேன், கற்புக்கெல்லாம் சாட்சியாக நிற்கிறேன், பண்ணுக்கெல்லாம் தாளமாக இருக்கு, பாசத்துக்கெல்லாம் பாலமாக இருக்கு, இதயத்திற்கெல்லாம் இதமாக நிற்கிறது, காவலுக்கு கை கொடுக்கின்ற தெய்வமாக நிற்கிறது, கலங்கரை விளக்கமாக இருக்கு, கரைசேர் இலக்கணமாக இருக்கு, நெஞ்சுக்கு உரமானவளாக இருக்கு, வற்றாத குலமானவளாக இருக்கு, தேடுவருக்கெல்லாம் அருள் ஆசிரமாக நிற்கின்ற, எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கிறது, எல்லோரையும் நேசிக்கிறேன். இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசை உம்முடைய அழகுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வெல்லாம் அழகாக மாறும். மக்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான நன்மை தனங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற அனுபவங்கள் தங்கள் கணவர் வழியாக, மனைவி வழியாக, பிள்ளைகள் பெற்றோர் வழியாக, சமூகம் வழியாக, இந்த திரு அவை வழியாக, எங்கள் பங்கின் வழியாக எத்தனை 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 அனுபவங்கள் நன்மைகள் எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆம் தாயே, நாங்கள் இருப்பதே ஆண்டவர் போட்ட பிச்சை தான். நகர்வதும் ஓடுவதும் பேசுவதும் எல்லாம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அருள் ஆசீர்தான். இதோ இந்த நாளில் இந்த நேரத்தில் இங்கே குழுமிருக்கிற அத்தனை குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு எல்லாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள், பிக்கல்கள், முடிச்சுக்கள், மர்ம முடிச்சுக்கள் எல்லாம் அழுக்கின்ற தாயாக இருக்கிறீர். எத்தனை எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிடைய பிரிவுகள், பிளவுகள், ஏற்றுக்கொள்ளாமை, ஒத்துப்போய் வாழாமை என்ற சூழல் நிமித்தமாக பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள், சேர்ந்து வாழவே முடியாதென்ற முடிவெடுத்து விவாகரத்தோடு பிரிந்திருந்தாலும் மனசில் அவ்வளவு வருத்தத்தோடு வேதனையோடு நிற்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவர்களெல்லாம் தாயே நீ தயவு கூர்ந்து பாரும். அங்கே ஒரு ஒன்றிப்பை ஏற்படுத்தும், சேர்த்தலை ஏற்படுத்தும் தாயே. இன்னும் எத்தனையோ விதமான சூழலில் கடந்தொலையால் அகப்பட்டு கொண்டு வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எத்தனை தவிப்பின் நெஞ்சங்கள் எல்லாம் கண்ணோக்கியாலும் குழந்தைகள் எல்லாம் வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் வளர்க்க முடியாமல் மனசுக்குள்ளாக குமருகின்ற குமரல்கள் எல்லாம் நீ கேட்டருளும் தாய். இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்க்கக்கூடிய பொறுப்பையும் ஆற்றலையும் ஞானத்தையும் பெற்றோர்களுக்கு தந்தருளும். பிள்ளைகள் எல்லாம் இணைந்து இளையோர் இளம் பெண்கள் நின்று கொண்டு எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா, எங்கள் பெற்றோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகனாய் மகளை அமைய முடியாதா, நல்ல ஒரு வரனை எங்களுக்கு கிடைக்காது என்று ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரியவர்கள் எல்லாம் நின்று கொண்டு குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், எத்தனை விதமான ஏச்சுக்கள், பேச்சுக்கள், உடல் கோளாறுகள், உடல் நல குறைபாடுகள் வெற்றி நிமித்தமாக சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், போர்க்களங்கள் எல்லாம் ஆண்டவா தேவத்தாயின் வழியாக நீர் சந்திப்பீராக. அன்னையே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வதிப்பீராக. நிற்போர், பார்ப்போர், ஜெபிப்போர் எல்லார் மேலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. மனசுக்குள்ளாக வேதனையோடு நிற்பவர்கள், மனசுக்குள்ளாக வருத்தத்தோடு நின்று கொண்டிருப்பார், மனசுக்குள்ளாக கவலையோடு நின்று கொண்டிருப்பார், மனசுக்குள்ளாக மன அழுத்தங்களோடு நிற்பவர்கள், மனசுக்குள்ளாக மனசு வலிகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள், எத்தனையோ மக்கள் நின்று கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கூடிய எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ தம்பதிகள், எத்தனை குழந்தைகள், இளையோர் இளம்பெண்கள், பெரியோர்கள் எல்லார் மேலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு வாழ்க்கையில போராடி கொண்டு நிறைவில்லாமல் நிம்மதி இல்லாமல் போராடுகிற அத்தனை தம்பதிகளுக்கு உடைய அருள் ஆசீரால் நிரப்பியலும். ஒரே ஒரு கருத்தை முன்வைத்து இந்த 9 நாட்கள் வருகின்றோம் அம்மா தேவத்தாயே என்று வாயார உம்மை கெஞ்சி கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆம் தாயே என்று அவர்கள் எல்லாம் ஏக்கத்தோடு நிற்கக்கூடிய கண்களை பாரும். இதோ எதிர்பார்ப்போடு நிற்கக்கூடிய அவளுடைய உடல் மொழிகளை பாரும். ஆங்காங்க நிற்போர், நம்புவோர், ஜெபிப்போர் எல்லார் மேலும் அருள் ஆசீரால் நிரப்புவீராக. தாயே, நாங்கள் எங்கே செல்வோம்? நிம்மதியும் நீரே, நிறைவும் நீரே, பலமும் நீரே, வளமும் நீரே, ஆற்றலும் நீரே, வழியும் நீரே, குடும்பத்தின் மையமும் நீரே. எங்கள் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு எல்லாம் ஆசீர்வதித்தலும். இங்கு குழுமிருக்கிற எல்லா
மக்கள் மேலும் உம்முடைய அருளை பொழிந்தாலும் அருளாதாரம் பொருளாதாரத்தை பொழிந்து நீர் இருக்கின்ற என்ற நம்பிக்கையில் நகர ஓட அருள் புரிய ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. வந்தவர்கள் வர இயலாதவர்கள் பங்குள்ள அனைத்து குடும்பங்களும் உம்முடைய இறை அனுபவத்தை இறை ஆசீரை பெறுவார்களாக. நிச்சயமாக உம்முடைய கருணை மிகுந்த அருள் ஆசீர் இந்த இடத்தில் பொழியப்படுவதாக. ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு கண்களும் ஒவ்வொருடைய உள்ளங்களும் தொடப்படுவதாக. நிச்சயமாக நம்புவருக்கெல்லாம் நலமாக இருக்கக்கூடிய தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, இங்கு குடும்பிருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டுகள் அன்னையாம் ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலியான தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான தாயே, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே, வேண்டும் வரங்களை பொழிகின்ற தாயே, கேட்கும் வரங்களை தருகின்ற தாயே, எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்கின்றதாயே, நம்புவருக்கெல்லாம் நலமானதாயே, தேடுவோருக்கெல்லாம் வளமானதாயே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றதாயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறுதி ஜெபம், இறுதி ஆசீர்வாதம் பாத்திமணி ஆசிரியர் தந்தை அவர்கள் வழங்குவார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இவர்கள் அழைத்திலும் திருமகன் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர்கள் அனைவரையும் நிறைவான் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. பக்த சபைகளுடைய உறுப்பினர்கள் முன்பாக வருக. அருத்தந்தை சின்னப்பா அவர்களும் அருத்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களும் ஒரு சிறப்பு பரிசை வழங்குவார்கள். இறுதி பாடலை நாம் பாடுவோம். எல்லோருடைய கண்கள் அன்னையை பார்த்த வண்ணமாக நாம் பாடலை பாடலாம். பாத்திமா அன்னையை வாழ்த்திய பாடலை நாம் பாடுவோம். தீர்த்தமானது தெளிக்கப்படும் வழிகளை விட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஜெபமாலை என்னுடைய விழா, நம்முடைய பங்கிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜெபமாலை என்னுடைய விழாவை கொண்டாடுவோம். இருந்தாலும் ஜெபமாலை என்னுடைய விழா நாளில் வெற்றி தரும் ஜெபமாலை என்ற பாடலை நாம் பாடுவோம். கைகளில் ஜெபமாலை இருக்கா? அப்படி எடுத்துங்க. கையில ஜெபமாலை இருந்தால் எடுத்துக்கங்க. கையில ஜெபமாலை இருந்தால் எடுத்துக்கிட்டு எல்லாரும் சரி. ஜெபமாலை இல்லைன்னா கையை உயர்த்து. எல்லாரும் சரி. அம்மாவை அன்னை மரியாதை பார்த்து கையை கீழே இறக்கி அங்க பாருங்க, மாதாவை பார்த்து
மாதாவை பாடு. எல்லோரும் சேர்ந்து பாடு. வெற்றி தரும் ஜெபமாலை. இந்த வருவரை வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் 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 ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க இந்த வருவரை ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க வெற்றி தரும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. இன்னொரு முறை வெற்றி தரும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. மூவர் இறைவனை வாழ்த்திய பாடல். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.